கடைசி குரூப் ஸ்டேஜ் மேட்ச் டாஸ்ல 2 கேப்டனும் பிளேயிங் 11ல உள்ள மாற்றத்தை சொல்லக்கூடாதுன்னு ஒரு சமாளிப்பா போட்டாங்க. ஓமன் கேப்டன் எதுக்கு போட்டாப்லன்னு தெரியல. ஆனா நம்ம எஸ்கேஒய் ஆகாயம் ஏன் சமாளிச்சாப்புலன்னா நம்பர் 1 T20 பவுலரையும் வேர்ல்டு பெஸ்ட் பவுலரையும் பெஞ்சில உட்கார வச்சு நம்ம ஜிஜி மாமாவுக்கு பிடிச்ச ராணா முறுக்கு கம்பி தம்பிய ஒன்று வரத்தேன். சரி பேட்டிங் அந்த ஓபனர்ஸ்ல எதுக்கு பிளேயிங் 11ல வச்சு வைஸ் கேப்டன் கொடுக்குறானுன்னு தெரியல. வந்தார் சென்றார் நம்ம சும்மா கிள்ளு. அபிஷேக்கும் சஞ்சும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட ஓமன் நல்ல பவுலிங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சு ஒரு 50 போட 8 விக்கெட்ல 188 ரன்னு. ஓமன் பவுலிங்ல தான் மிரட்டிட்டாங்கன்னா பேட்டிங்ல அதோட மிரட்டிட்டாங்க. இந்த பிளேயிங் 11 எதுக்கு எடுத்துட்டோம்னா என்ன தெரியல. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு எடுத்துட்டோம்னாங்களா இல்ல பெஸ்ட் பவுலருக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு எடுத்துட்டோம்னாங்களான்னு தெரியல. விக்கெட்டே எடுக்க முடியல ஓமன் பேட்டர்ஸ. கல்யாணம்னு ஒரு பையன் போட்டு சுத்துன்னு சுத்துறான். போட்டு பொழந்தெடுத்துட்டான் இன்னைக்கு. சரி இவங்க இன்னைக்கு இந்தியா பொழந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். அப்புறம் குல்தீப் கொஞ்சம் கண்ட்ரோல் கொடுக்க 20 ஓவருக்குள்ள அந்த ஸ்கோர் அவங்களால அடிக்க முடியல. அதனால இந்தியா வின் பண்ணிடுத்து. தயவு செய்து பிடிச்ச பிளேயரை வச்சு பிளேயிங் 11ல விளையாடாத ஜிஜி மாமா. அப்புறம் ஏசியா கப்பு பறி போயிரும்.